அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தேர்ஸ்டேயோட லஞ்ச் பாக்ஸ் மெனு அண்ட் மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் 2 பேர் டீ கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சு. நானுமே காஃபி குடிச்சிட்டு நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா அது தோலெல்லாம் சீவிட்டு அது கூட வந்து நம்ம எப்படி ஃபிங்கர்ஸாக இருக்கும்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இது 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடு பாயில் பண்ண வச்சிடலாம். இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பச்சடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா கேரளா ஸ்டைல் செய்ய போகிறோம். ஸோ அதனால பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவிட்டு அது கூட கொஞ்சம் 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் சால்ட் இதெல்லாம் போட்டு அதுவுமே வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கு தேவையானது வந்து தேங்காய் 1/2 கப்பு, சீரகம் இது மட்டும் தாங்க போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா போடுவாங்க, பட் வந்து நான் குட்டீஸ் கொடுக்கறனால பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நாங்கள் எப்போவுமே வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சனால அது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு, நல்லா வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சிலவங்க வந்து அது நல்லா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிலவங்க வைப்பாங்க. எனக்கு இந்த ஒரு இது போதும். ஏன்னா குட்டீஸ் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் சரியாகாது டிஃபன் பாக்ஸில். ஸோ அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து குட்டீஸ்க்கு வந்து தோசை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றது பார்த்துடலாங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் ரைஸ், க்ரீமி கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பச்சடி, எக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் இவங்களோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஸ்நாக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹைடன்சி பிஸ்கெட் சம்திங் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பனானா. இதுதான் இவங்களோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மெனு. டாடா பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.